என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நம்பீஸ் தோழன் இப்படின்னு தான் தளபதி எப்பயுமே ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அது சந்தோஷமாக இல்லாமல் அவருடைய மன வருத்தத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு அறிக்கையாக போயிடுச்சு. இது அவர் கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை பற்றி பேசினார் அப்படின்னு தெரியும். கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அடுத்த நாளே நானே ஒரு வீடியோ போட்டேன். நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் படுத்தும் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் அதை ஆதரிச்சிருந்தீங்க. எந்த ஒரு விஷயம் தளபதி வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விஷயத்த இன்னைக்கு தளபதி அவர்களே பதிவு பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டாந்து விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே நீங்கள் கேட்கலாம், டே என்ன அவர் தான் அறிக்கை போட்டார், ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அட்வைஸ் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுக்க மாட்டேங்க. ஆனால் ஒரு நல்லது ஒரு கெட்டது நம்ம காட்டக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். அது அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, என்ன வேணால் இருந்துட்டு போகணும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே அதுக்கு 2 சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 சைட்ஸை பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அந்த 2 சைட்ஸ் வெறும் 2 பேருக்குள்ளே மட்டும் இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு சமாளித்து போயிடுவாங்க. ஆனால் அதில் 3ஆவதாக ஒருத்தர் மூக்க நுழைச்சாக்கா ஒட்டு மொத்தமாக சோழியை முத்துக்கு போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான். ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம். தளபதி அவர்கள் இது வெறும் மன வருத்தத்துடன் மட்டும் கிடையாது, நமது மீது உள்ள அக்கறை, அதாவது தம்பிகள் மேலே உள்ள அக்கறையிலையும் அவர் செய்ய நினைக்கிற முக்கியமான அரசியல் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எங்கே நம்மளுடைய லட்சியத்தை அடைய விடாமல் நம்மளுடைய தம்பிகளே அதற்கு காரணமாயிருவாங்களோ அப்படின்ற பயமும் உள்ள இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது புரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் பேசக்கூடிய கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சேரும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும். தளபதி அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியல் வர்றார் அப்படின்னும் போது இங்கே அரசியலில் வெற்றிடம் இருக்குது, நான் வெற்றிடத்தை நிரப்ப வர்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வரல. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்லாம் இருக்கிறார், புரியுதுங்களா? ஏன்னா 2 ஆளுமைகள் இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறமா வெற்றிடம் ஆயிடுச்சு, அதை நிரப்ப வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் நிறைய பேர். ஆனால் இங்கே அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, அரசியல் மாற்றம் தேவை, மக்களுக்கான அரசியல் தேவை, மன்னராட்சி அரசியல் ஒழிக்கணும் அப்படின்ற முக்கியமான சில கோட்பாடையும் கொள்கையும் தான் எடுத்துகிட்டு உள்ளே வர்றார். அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கான ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே அந்த அரசியல் மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றத தான் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு. இதை நான் என்னுடைய முதல் வீடியோவிலேருந்தே, நீங்கள் அரசியல் களத்தில் இறங்குனதுலேருந்தே என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். தளபதியோட பாலிட்டிக்ஸை கண்டிப்பாக உங்களால் எவனுமே இங்கே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவருடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தேன் வாட் வி ஆர் டூயிங் இன் தமிழ்நாடு. அதாவது கரண்ட்டில் செய்யக்கூடிய திமுக அரசியலோ ஏடிஎம்கே அரசியலோ நான் செய்ய வரலை அப்படின்றத அவர் ஒவ்வொரு இடத்துலையுமே அவருக்கு பிடிச்ச வழியிலையும் சரி, மக்களுக்கு புரிகிற வழியிலையும் சரி உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதற்காக தான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு இடங்களுக்கு போனால் எந்த அளவுக்கு பிரச்சனை வரணும் அவருக்கு தெரியும், ஒரு இடங்களுக்கு போனால் எந்த அளவுக்கு மக்களின் அரவணைப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். தெரிஞ்சும் ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு மக்கள்லேருந்து தூரம் இருந்து வெறும் பிரச்சனைகளுக்கான குரல்களை எழுப்பி கொண்டு அதற்கான சொல்யூஷனை எப்படி தேட முடியும்னு ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா, அப்போ அவருடைய அரசியல் புரிதலை நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆழ்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எதிர்க்கட்சிங்க, அதனால தான் அவர் மேலே எல்லா குற்றச்சாட்டையும் என்ன சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து அவரை கார்னர் பண்ணுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்படி வெறுமே சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு வேளை என்ன சொல்ல வரேன்றது கூட உங்களுக்கு புரியாது. தளபதி அவர்கள் தன்னுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அது அவரே ஒரு இடத்துல காட்டுவார். அதை லைட்டாக பாருங்கள். இது இப்போ ரீசெண்டாக நம்ம அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போன இடம்.
இந்த இடத்துல பூ அள்ளி போட்டுட்டு அந்த கவரை எடுத்து தன்னுடைய பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறார். இதுதான் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒழுக்கமான அரசியல். புரியுதுங்களா? நம்ம ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த அன்பு வந்து பாரமாயிரும். அந்த அன்பு அவங்களுக்கு சோதனை ஆயிரும். இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு தளபதி உரிமையோடு திட்டலாம் உங்களை. ஆனால் அதை எடுத்து போட்டு பார்த்தியா ரசிகர்களையே திட்டும் விஜய் அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போடுவாங்க. இப்போ இதை பண்ணாமல் பொறுத்துக்கிட்டு போனால் இப்போ என்ன ஹெட்லைன்ஸ் போடுறாங்க, ரசிகர்களையே கட்டுப்படுத்த முடியாத இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு நியூஸ் போடுறாங்க. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய, தளபதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை எப்படியாவது குறைக்கணும். அந்த கூட்டத்தை அவர்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணணும். அதற்கு அவர் வாயிலிருந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பேச வைக்கணும் அப்படின்றத அவங்களுடைய கோர் கண்டென்ட். யாரோட எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுடைய கோர் கண்டென்ட்டே அதுதான். அவங்களுக்கு கொடுத்த அஜெண்டாவே அதுதான். பட் இந்த அறிக்கை இப்போ அந்த அஜெண்டாவை பேஸ் பண்ணி தான் தளபதி அவர்கள் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இது அவர் உண்மையான அன்பின் அடிப்படையில் போட்டிருக்காரு. நீங்கள் பின்னாடி பைக்கில் வரும்போது ஏதாவது யாருக்காவது ஆச்சுன்னா, பைக்கில் இருந்து முன்னாடி ஒருத்தர் அன்றைக்கெலாம் ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்தார், அதை எடுத்து போட்டு ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேட்டில் ஏறி கொடுக்குறீங்க, அதை எடுத்து போட்டு ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தில் அவ்வளோ லைன், எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்குது, இப்படி விலை வாங்கன்னு புஷி ஆனந்த் அவர்கள் பல வாட்டி கத்தியும் ஒருத்தரும் கேட்கல. தளபதி அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வர்றீங்க. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் நோட் பண்ணுறாரு. ஒரு சின்ன அசம்பாவிதம் இது அவங்களோட அரசியல் லாபத்துக்கு போய் சேர்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய மனவேதை எந்த அளவுக்கு உண்டு பண்ணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் பின்தொடர்ந்து போகிற தம்பிகளில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சு. அப்போ அந்த வருத்தம் அவருக்கு காலத்துக்கும் இருக்கும். அதை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்கிறது, அளவுக்கு மீன் அன்பு. நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் கூட ஓவராக நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே அது அன்பு இல்லாமல் கிடையாது. அவங்க செய்யணும்னு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும், அவங்க செய்யணும்னு சில விஷயங்கள் நினைப்பாங்க. அதை செய்ய விடாமல் நம்ம நைன்னு எதாவது பண்ணிகிட்டே இருப்போம். அது அவங்களுக்கு பிடிக்காது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒரு கட்டத்துக்கு மேலே புரிய வைக்க பார்ப்பாங்க, இல்லை விலகி நின்று பார்ப்பாங்க, ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க. எதுவுமே புரியலைன்னா மொத்தமாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம தளபதியை கொண்டு போய் தள்ளிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவிலேருந்து நேராக அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அரசியலில் தோத்துட்டாருன்னா சினிமாவுக்கு போவாரான்னு. நான் எழுதி தரேன், கேரண்டி போட்டு தருவேன். சிஎம் ஆனால் கூட சினிமாவில் போய் நடித்தாலும் நடிப்பார் ஒழிய தோத்தார் அப்படின்னா சினிமாவுக்கு போகவே மாட்டார். அதே மாதிரி அவர் நினைக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பை, அந்த அரசியல் ஒழுங்கை தன்னுடைய ரசிகர்களிடத்தில் வருங்காலத்தில் கொண்டு வர முடியல அப்படின்னு அவரே ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணிட்டார்னா அவரே இந்த அரசியலை விட்டு போய் கூட எங்கேயாவது ஒரு நாட்டில் செட்டில் ஆகிடுவார். இந்தியாவில் கூட இருக்க மாட்டார். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவரோட மைண்ட் செட்டு இப்படி தான். நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை செய்யணும். நம்ம அந்த மாற்றம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு நம்மளும் மற்ற கட்சிகள் மாதிரி ஆட்டு மந்தைகளை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுடைய அன்பு, அதாவது உங்களுடைய அதீத அன்பு மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்றதையும் பதிவு பண்ணுறார். இப்போ ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிஎம் வந்தாலோ, பிஎம் வந்தாவோ, ஒரு டெபுட்டி சிஎம் வந்தாவோ, ஈவன் கரண்ட்டில் இருக்க மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ வந்தால் கூட அவங்கள ப்ரோட்டோகால் படி போலீஸ் போட்டு அதற்கான அந்த ஏற்பாடை செஞ்சு பக்கத்தில் வரவிடாமல் கண்ட்ரோல் பண்ணி பப்ளிக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமையும் பண்ண முடியும். ஆனால் அதையும் மீறி கண்ட்ரோலே இல்லாமல் பப்ளிக்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய தற்கொலை கூட்டங்களும் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். இதே கழக கட்சிகள் என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு நான் சின்ன உதாரணம் இப்போ இன்னொரு வாட்டி காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அந்த கட் அவுட் மேலாம் யாராவது ப்ளீஸ் கீழே இறங்குங்க. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடந்தக்கூடாது. தயவுசெய்து அமைதியா இருங்க. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் போட்ட ஒரு மாநாடு. அந்த மாநாடு எதுக்கு? மது ஒழிப்பு மாநாடு. அந்த மது ஒழிப்பு மாநாடில் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்கள். எப்படி ஓடி வர்றாங்க, ஸ்டேஜில் ஏறி ஆட்டம் போடுறாங்க, கட் அவுட் மேலே ஏறி நிற்கிறது, அங்கே இருக்க பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது,
ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்து சரக்கு அடிக்கிறது, இப்படி இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே தளபதி உங்களை பற்றி பெருமைப்படுறாரு. ஏன்னா இதில் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் பண்ணுறீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதியை கண்டா திபுன்னு ஓடி போய் அவர்கிட்ட போய் எப்படியாவது நின்று அவர்கிட்ட கையை கொடுத்துடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் போய் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு தவறை மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் செய்கிறீங்களே ஒழிய, அதே மென்ஷன் பண்ணியிருந்தார், ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வழிவிடுறதா இருக்கட்டும், அவ்வளோ கூட்டத்தில் இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் கூட எவனாலையும் போட முடியல. அது ரொம்ப ப்ரௌட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி மது அருந்து விட்டு வந்து கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எவனாலையும் பதிவு பண்ண முடியல, எந்த மீடியானாலையும் பதிவு பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒழுக்கத்தோட அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற நீங்கள் அவர் மேலே காட்டுற அன்பு மட்டும்தான் இப்போ அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த அன்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எல்லா மீடியாவும் போர்ட்ரே பண்ணப்படுறாங்க. அப்போ எல்லா மீடியாவும் என்ன பண்ணுது, இதை எப்படியாவது திருப்பி காட்டி இவரெல்லாம் ஒரு தலைவரா, இவங்களுடைய ரசிகர்களையே இன்னும் வந்து அரசியல் மயமாக மாக்கலை. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நடிகராக இருந்து கொண்டாடிட்டு இருக்கனால இன்னை வரைக்கும் நம்ம தோழர் தோழியர்னு தளபதி அவர்கள் கூப்பிட்டா கூட இன்னமும் அவங்க வந்து நம்மளை கார்னர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்களோட அரசியல் புரிதலை இந்த மக்கள் வந்து பல வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. அதனால ஒரு டிஎம்கே காரணம், ஒரு ஏடிஎம்கே காரணம் ரோட்டில் தண்ணி போட்டு சண்டை போடுறதோ, இல்லை கூட்டம் சேர்ந்துக்கிட்டு டிராஃபிக் பண்ணுறதோ, இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறதோ, இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸை உடைக்கிறதோ, இல்லை போராட்டம் பண்ணுறதோ, இதெல்லாம் பழகி போச்சு மக்களுக்கு. ஸோ அப்போ மக்களும் எதை விரும்புகிறாங்க, ஒரு மாற்றம். அப்போ அந்த மாற்றத்தை தளபதி அவர்கள் எப்படி கொடுக்க போகிறாரு, அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது வேறு. இப்போ அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. பார்த்தியா, என்ன செஞ்சிட்டாரு, உடனே சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு கேட்குற தற்கொலைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பதிலடி என்னென்னா, எங்களுடைய அரசியல் கட்சிகள் இப்படி தான் இருக்கும், நாங்கள் இவ்வளோ ஒழுக்கமாக இருப்போம், நாங்கள் லட்சக்கணக்கானவர் பேர் சேர்ந்தால் கூட அங்கே மக்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நாங்கள் நடந்துப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான உறுதிமொழியை எடுத்துக்கணும். இப்போ இது ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸும் அவர் மேலே மிக வெறியில் இருக்கக்கூடிய, அவர் கடவுளாக பார்க்கக்கூடிய, அவரை கொண்டாடக்கூடிய தம்பிகள் நீங்கள் இதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும். இது கஷ்டம்தான். நமக்கு பிடிச்சவர் ஒருத்தர் வரும்போது அவரை போய் கொண்டாடாமல் எப்படி தள்ளி நிற்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கஷ்டத்தை இப்போ அனுபவித்தோம் அப்படின்னா தான் அவருடைய சந்தோஷமான ஒரு இலக்கை, எந்த இலக்கு, சிஎம் அப்படின்ற அந்த தேர்தல் இலக்கை நோக்கி அவரால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் திரும்பி சொல்கிறேன், தளபதி அவர்களுடைய அரசியல் சாதாரண கரண்டில் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு அரசியலாக இருக்காது. அவர் வந்து மாற்றம் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அதுக்கு முக்கியமாக டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறார். ஏன்னா அவருடைய அப்பா அவர் வந்து அந்தளவுக்கு டிசிப்ளினாக தான் வளர்த்துருக்காரு. அது அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இன்னைய வரைக்கும் தளபதி மேலே அவருடைய கேரியரில் ஒரு ஷூட்டிங்கு போகாமல் இருந்ததாவோ, லேட்டாக போனதாவோ ப்ரூஃபாக எதுவும் எவனாலையும் பண்ண முடியாது. அப்போ அந்த அளவுக்கு 35 வருட காலம் ஒழுக்கமாக தன்னுடைய சினிமா துறையிலிருந்து ஒரு இடத்த அடைஞ்சவர். அவருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி களத்தில் இறங்கும்போது நம்மளுடைய ரசிகர்களை நம்ம வந்து கொத்தடிமைகளாக ஆக்காமல் அவரை அறிவாளிகளாக ஆக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுக்கான பிளாட்ஃபார்ம் அரசியல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு, பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அரசியல் இறங்கியிருக்காரு. நான் அதை தான் சொல்கிறேன். திருப்பியும் அவருடைய அந்த நினைப்பை தம்பிகளாகிய நீங்கள் பாழாக்குனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு நான் சொன்னது தான் நடக்கும். அன்பு அதீதமாக போகும்போது இவங்களை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இவங்களுடைய அன்பை நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியாது. இவங்க இதே செயல்பாட்டில் தான் இருப்பாங்க. நம்மளால் இந்த அரசியல் களத்தில் நம்ம நினச்சதை செய்ய முடியாது. 10ஓட 11 அரசியல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியை இழைச்சிட்டு கூட அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் தளபதி அவர்கள் ஏண்டா அரசியலுக்குள்ள வந்தார் அப்படின்ற பயம், பீதி பிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு காரணமும் தம்பிகளாகிய நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு தான், நீங்கள் கொடுக்குற இந்த
சப்போர்ட் தான். இதை பார்த்து தான் மிரண்டு போகிறாங்க. ஸோ இந்த மிரட்சி தான் அவங்கள வந்து தளபதி அவர்கள் மேலே எப்போ பண்ணாலும் எதை பண்ணாலும் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை மட்டுமே பதிவு பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக வச்சுருக்காங்க ஒழிய அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை எடுத்து செய்யக்கூடிய சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இல்லை. ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த 2வது விஷயம்தான். நம்ம தளபதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவரை மக்களை போய் பார்க்க விடணும். அவரை மக்களை பார்க்க விடணும்னா அதற்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கணும். இந்த தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து வருங்காலத்தில் போலீஸ் சப்போர்ட்டோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து போகிறதுக்கான அனுமதியோ ஒவ்வொரு இடத்திலும் மறுக்கப்படும். இது வந்து மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி நீ பர்மிஷன் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா நான் இறங்கி போய் மக்களை மீட் பண்ணுவேன் அப்படின்ற மோடுக்கு தளபதி போனால் அது இன்னும் வேறு லெவலில் பிரச்சனையாகுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் சட்டத்தின்படி எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. பட் அந்த சட்டத்தின்படி செய்யணும் அப்படின்னா அதற்கு நம்ம தம்பிகள் சப்போர்ட் பண்ணணும். இது தளபதி அவருடைய ஒரு வருத்தமாக மட்டும் இல்லை. நீங்கள் இது இப்படி கூட நினைக்கலாம், என்னப்பா நம்ம காட்டுற அன்பு கூட குறை சொல்கிறாரு இப்படி நினச்சிக்கிறாரு அப்படின்னு உங்களை மடைமாற்ற வேலையும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த அறிக்கையை பற்றி எந்த மீடியாவும் சொல்லியிருப்பாங்களே ஒழிய ஏமா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நல்ல தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் அடுத்து எங்கேயாவது அவர் போகும்போது ஒரு கூட்டம் வந்து கம்மியாக இருக்குது இல்லை கூட்டம் இல்லை இதெல்லாம் கேட்டுட்டு தம்பிகள் நீங்கள் பின்னாடி போகலன்னு வச்சுக்கங்களேன், அப்போ எடுத்து மீடியாவில் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தியா அன்றைக்கி வந்து பில்டப்பு காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க இன்றைக்கி யார் கூட்டத்தே காணான்னு அப்படியும் பேசுவாங்க. ஸோ இப்படியும் பேசும் அந்த வாய் அப்படியும் பேசும் அந்த வாய் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறது என்னென்னா வண்டி மேலே ஏறி குதிக்கிறது, வண்டியில் பின்னாடி ஹெல்மெட் போடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு விரட்டிக்கிட்டு வருது. இந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள். உங்களை வந்து கூட்டம் கூட வேண்டான்னு சொல்லலை, அவரை வந்து ஆரவரிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஏன்னா அங்கே இருக்க லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரத்திலாம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பான அழகான அன்பை அவர் எதிர்பார்க்குறவரைய இந்த மாதிரி அடாவடியான அராஜகமான அன்பை எதிர்பார்க்கலை. ஏன்னா வண்டி மேலே மரத்தில் வந்து குதிக்கிறது, வண்டி பின்னாடி ஓடுறது, கார் கதவை திறக்கிறது ஓடிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து அராஜகமான அன்பு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, இதை செய்யக்கூடியவர்கள் உண்மையான தளபதி ஃபேன்ஸா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அத்தனை லட்சம் பேரில் ஆள் அனுப்பிவிட்டு கூட செய்யலாம். அவங்க ஆளுன்னு யாருக்கு தெரியும்? செய்ய தெரியாது. வந்து செஞ்சுட்டு இப்படி பேரை எடுத்து கொடுத்துட்டு போகலாம். ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடிய எவன்றதை கண்டுபிடிச்சி நீங்களே வாங்க ஏன் அதை பண்ண அப்படி சொல்லிட்டு தலையில் தட்டி அவனை ஒன்றும் உண்மையாக வாங்குவீங்க. ஒருவேளை அவன் உண்மையான ஃபேனாக இருந்தால் புரிஞ்சுப்பான், சரி இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இப்போ தளபதி போட்ட அறிக்கை கம்மி தான். பட் எனக்கு இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஆகணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிக்குதோ இல்லையோ புரியணும், புரிஞ்சால் சந்தோஷம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தவிர்த்து நல்ல அரசியல் நோக்கி நகர்வோம். See you on another video. Love you all. Take care. Bye bye.